காங்கிரஸ் மற்றும் 8 எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஜிஎஸ்டிக்கான முக்கிய சீர்திருத்தங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பாகவே அத்தியாவசியமான பொருட்கள் மேல இருக்கக்கூடிய வரி விகிதங்களை குறைக்கவும் வரி அடுக்குகளுடைய எண்ணிக்கையை குறைக்கவுமே அவங்களுடைய கோரிக்கை அப்படின்றது முன்வைக்கப்பட்டு வருது. அதுலயும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியுடைய தகவல் தொடர்பு தலைவராக இருக்கக்கூடிய ஜெயராம் ரமேஷ் அவர்கள் இதை ஜிஎஸ்டி 2.0 அப்படின்னு அழைக்கணும் அப்படின்றதையும் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த கோரிக்கைகள் அப்படின்றது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திற்கு முன்பாகவே வைக்கப்பட்டிருக்கு. இது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டி கொள்கை தொடர்பான நீண்ட காலமாகவே நிலவி வரக்கூடிய மோதலை மீண்டுமே ஒரு முறை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறத நம்மால பார்க்க முடியுது. இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் மற்றும் காங்கிரஸ் மற்றும் பிற எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை வைக்கக்கூடிய புதிய கோரிக்கைகள் அப்படின்ற முழுமையான பின்னணியை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டு பல ஆண்டுகள் ஆகி இருக்கக்கூடிய இந்த நிலையில அதோடைய நடைமுறையில சில சிக்கல்கள் பத்தி பல விமர்சனங்கள் எழுந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சி இந்த சிக்கல்களை கலைத்து மேற்படுத்தப்பட்டதாக இருக்கக்கூடிய ஒரு ஜிஎஸ்டி 2.0 அப்படின்ற ஒரு முறையை இப்போ கோரி முன் வச்சிருக்கிறாங்க. இந்த புதிய முறையில வரி அடுக்குகளுடைய எண்ணிக்கை அப்படின்றது குறைக்கப்பட வேண்டியதாக இருக்கு. அத்தியாவசியமான பொருட்கள் மேல இருக்கக்கூடிய வரி விகிதங்களும் கணிசமான அளவு குறைக்கப்பட வேண்டியதாக இருக்கு. மற்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் சொல்லப்படக்கூடிய எம்எஸ்எம்இ வரி விதிப்பு நடைமுறைகள் அப்படின்றதும் இணக்க தேவைகள் எளிதாக்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் இப்போ ஜெயராம் ரமேஷ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறதாக இருக்கு. தற்போதைய இந்த ஜிஎஸ்டி முறை அப்படின்றது பல வரி அடுக்குகளை கொண்டிருக்கிறதாக இருக்கு. அதாவது 0%, 5%, 12%, 18%, 28% அப்படின்னும் இது ஒரு வியாபாரிகளுக்கு குழப்பத்தையும் ஒரு இணக்க சுமையுமே ஏற்படுத்துறதாக இருக்கு அப்படின்றதாக தான் நீண்ட காலமாகவே விமர்சிக்கப்பட்டுட்டும் வருது. அதோட பணவீக்கம் அப்படின்றது அதிகரித்துட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலை அப்படின்றதுல அத்தியாவசியமான பொருட்கள் மேல இருக்கக்கூடிய வரி விதிப்புகள் சாதாரண மக்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு பெரிய அளவுக்கான சுமையாக இப்போ மாறி இருக்கு. இதை நீக்கிறது மூலமாக பொருளாதாரத்தில் ஒரு புத்துணர்ச்சி அப்படின்ற விஷயம் ஏற்பட முடியும் அப்படின்றதாக தான் காங்கிரஸ் தரப்புல இருந்து நம்பப்படுறதாக இருக்கு. மேலும் கர்நாடகா, ஹிமாச்சல் பிரதேஷ், ஜார்க்கண்ட், கேரளா, பஞ்சாப், தமிழ்நாடு, தெலுங்கானா மற்றும் மேற்கு வங்கம் அப்படின்னு சொல்லி 8 மாநிலங்கள் ஜிஎஸ்டி வரி விகிதத்தை குறைக்கிறதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. இருப்பினும் கூட இந்த மாநிலங்கள் சில முக்கிய நிபந்தனைகளையும் இப்போ முன் வச்சிருக்கிறாங்க. அதாவது வரி விகிதத்தை குறைக்கிறதுனால ஏற்படக்கூடிய இந்த வருவாய் இழப்புகளை ஈடுகட்டுறதுக்காக மாநிலங்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு மத்திய அரசு இழப்பீடு வழங்கணும் அப்படின்றதையும் அவங்க கோரிக்கையாக வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த இழப்பீட்டு கணக்கீடு அப்படின்றது 2024-25 நிதியாண்டு அடிப்படையாக நம்ம கொண்டு எடுக்க வேணும் அப்படின்றதையும் வலியுறுத்தி இருக்கிறாங்க. இது மத்திய அரசோட ஒத்துழைக்க மாநிலங்கள் தயாராக இருக்கிறாங்க அப்படின்றதையும், ஆனா அவங்களுடைய இந்த நிதி நலன்களை பாதுகாக்க வேணும் அப்படின்றத காட்டுறதாக இருக்கு. மாநிலங்களுடைய இந்த நிபந்தனைகளுக்கான ஆதரவு அப்படின்றது கூட்டாட்சி அமைப்புல மத்திய மாநில உறவுகளுடைய முக்கியத்துவத்தையும் நிதி பகிர்வில் இருக்கக்கூடிய சமநிலையுடைய அவசியத்தையுமே உணர்த்துறதாக இருக்கு. இது வெறுமனவே ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எல்லாத்தையும் தாண்டி நிதி பாதுகாப்புக்கான ஒரு தெளிவான கோரிக்கையாகவும் இந்த இடத்துல பார்க்கப்படுது. மேலும் இந்த மாநிலங்கள் முன்வைக்கக்கூடிய மற்றொரு முக்கியமான நிபந்தனை அப்படின்றது என்ன அப்படின்னா 40% அதிகமாக வரி விதிப்படக்கூடிய அந்த ஜின் மற்றும் ஆடம்பர பொருட்கள் அப்படின்றது மேல கூடுதலான வரிகள் முழுமையாகவே மாநிலத்திற்காக மாற்றப்படணும் அப்படின்றது தான். அதாவது புகையிலை, மதுபானம் மற்றும் கார் மாதிரியான பொருட்கள் மேல விதிக்கப்படக்கூடிய அந்த கூடுதலான வரி வருவாய் அப்படின்றது மாநிலங்களுக்கு மட்டும் செல்லணும் அப்படின்றது தான் இது அவங்க குறிப்பிடுறதாக இருக்கு. அதாவது இந்த வரி விகிதத்தை குறைக்கிறதுனால ஏற்படக்கூடிய அந்த வருவாய் இழப்புகள் எல்லாத்தையும் ஓரளவுக்கு ஈடுகட்டுறதுக்கு செய்யறதுக்காக இந்த விஷயமானது உதவும் அப்படின்றது தான் அவங்க இந்த இடத்துல கருதுறாங்க. இந்த கோரிக்கை அப்படின்ற விஷயம் மாநிலங்களுடைய நிதி பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கான ஒரு முக்கியமான நடவடிக்கையாகவும் கருதப்படுது. மேலும் இது மாநிலங்களுடைய வருவாய்க்கு ஒரு நிலையான ஆதாரத்தை உருவாக்குறதோட மத்திய அரசுக்கு நிதி ரீதியான சுமையை ஏற்படுத்தாம மாநிலங்களை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்துறதுக்கும் ஒரு சிறந்த வழியாக தான் இந்த இடத்துல அது பார்க்கப்படுது. மேலும் ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் குறைக்கப்பட்டுச்சுன்னா அதோடைய பலன்கள் அப்படின்றது முழுமையாக நேரடியாக அந்த நுகர்வோருக்கு கடத்தப்படணும் அப்படின்றது தான் இங்கே உறுதி செய்யறதுக்கான ஒரு வழிமுறையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த 8 மாநிலங்களுமே கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. அதாவது
கடந்த காலங்களில் சில பொருட்களுடைய வரி விகிதங்கள் அப்படின்னு குறைக்கப்பட்டாலும் கூட அது சில்லறை விலையில எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தலை அப்படின்றது தான் பெரிய அளவுக்கான ஒரு குற்றச்சாட்டாக எழுந்திருந்துச்சு. இந்த நிலையில் அந்த விஷயமானது மறுபடியும் நிகழாமல் இருக்கிறதுக்காக நுகர்வோருக்கு வரி குறைப்புடைய பலன்கள் அப்படின்றது சென்றடையுதா அப்படின்றத கண்காணிக்கிறதுக்காக ஒரு புதிய வழிமுறையை உருவாக்குறது அவசியம் அப்படின்றது போல இது ஜிஎஸ்டி முறையுடைய வெளிப்படைத்தன்மை அப்படின்றதையும் பொறுப்புக்குரல் ஆகியவற்றையுமே மேம்படுத்தும் அப்படின்ற ஒரு பார்வையும் இந்த இடத்துல வைக்கிறாங்க. இந்த முறை அப்படின்றது நுகர்வோர் பாதுகாப்புக்கான ஒரு முக்கியமான அம்சமாகவும் பார்க்கப்படுது. மேலும் இது ஜிஎஸ்டி வரி விதிப்புடைய உண்மையான பலன்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கான வாய்ப்புக்காகவும் இது அமையும். மேலும் இதை தொடர்ந்தே அடுத்த வாரம் நடைபெறதாக இருக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் அப்படின்றது வெறும் ஒரு சம்பிரதாயமாக இருக்கக்கூடாது அப்படின்றத தான் இந்த இடத்துல காங்கிரஸ் தரப்புலேருந்து வலியுறுத்தப்படுது. ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் அப்படின்றது வெறும் ஒரு தலையசைக்கிறதுக்கான ஒரு செயலாக மட்டும் இல்லாமல் உண்மையான கூட்டுறவு கூட்டாய்ச்சி முறையை முன்னெடுத்து செல்ல வேண்டியதாக இருக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல ஜெயராம் ரமேஷ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு. மேலும் ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்றது மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு சமாதமான தளமாக செயல்படணும் அப்படின்றதையும் இந்த இடத்துல காங்கிரஸ் தரப்புலேருந்து வலியுறுத்த விஷயமாக அமைஞ்சிருக்கு. அனைத்து மாநிலங்களுடைய கவலையுமே குறிப்பாக எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுடைய கவலை அப்படின்றது இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கருத்தில் கொண்டு செயல்படணும் அப்படின்றது தான் இங்கே வைக்கக்கூடிய ஒரு முக்கிய நோக்கமாகவும் இந்த இடத்துல இருக்குது. அப்போது இந்த கூட்டம் அப்படின்றது அரசியல் வேறுபாடுகள் எல்லாத்தையும் கடந்து ஒரு நியாயமான வரிக்கான முறையை உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கணும் அப்படின்றத தான் இந்த இடத்துல காங்கிரஸ் தரப்பில் நம்பப்படுறதாக இருக்குது. மேலும் முன்னதாக இந்த ஜிஎஸ்டி ஆனது அறிமுகப்படுத்தப்பட்ட போதே இது ஒரு எளிமையானது அப்படின்னு சொல்லி தான் கூறப்பட்டுச்சு. ஆனால் இப்போ நடைமுறையில் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு இந்த விஷயமானது ஒரு பெரிய சுமையாகவே மாறிடுச்சு அப்படின்றது தான். இப்போது சிக்கலான வரி தாக்குதல் நடைமுறைகளையும் அப்புறம் இந்த தொழில்நுட்ப சிக்கல்கள் அதோட கடுமையான இணக்க தேவைகள் எல்லாத்தையும் இந்த எம்எஸ்எம்இகளுடைய வளர்ச்சியை தடுக்கிறதாக தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல காங்கிரஸ் முன்வைக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டி 2.0ல இந்த சிக்கல்களை சரி செய்யப்பட வேண்டும் அப்படின்றதும் தான் இந்த இடத்துல கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டிருக்கிறதாக இருக்குது. இது அந்த எம்எஸ்எம்இகளுடைய வளர்ச்சியை ஊக்குவிச்சு அதோட பொருளாதாரத்திற்கு ஒரு புதிய உத்வேகத்தையுமே கொடுக்கும் அப்படின்றது. அப்போது இந்த துறையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்கறது மூலமாக லட்சக்கணக்கான புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் முடியும். இது நாட்டுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்குமே உதவுறதாக அமையும். மேலும் முன்பாக இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது ஒரு நாடு ஒரு வரி அப்படின்ற ஒரு விஷயத்தை கருத்தில் எடுத்துக்கிட்டு அறிமுகப்படுத்தப்பட்டதாக தான் அமைஞ்சிச்சு. ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் பார்க்கும் பொழுது இந்த வரிமுறை அப்படின்றதும் அதோடைய நோக்கம் செயல்திறன் எல்லாமே குறிப்பாக பல விவாதங்களை ஏற்படுத்தி இருந்துச்சு. வரி விகிதத்துடைய அடிப்படை மாறுறது, சில துறைகளுடைய பாதகமாக அந்த விஷயமானது அமையிறது, அதோட மாநிலங்களுடைய நிதி உரிமைகளில் தலையிடுறது மாதிரி குற்றச்சாட்டுகள் அப்படின்றது ஏராளமாக எழுந்துச்சு. இந்த புதிய கோரிக்கைகள் அப்படின்றது ஜிஎஸ்டி முறையை மேலுமே திறம்பட செய்கிறதுக்காகவும் நியாயமானதாகவும் மாற்றத்திற்கு ஒரு வாய்ப்பாக தான் இந்த இடத்துல அது கருதப்படுது. இது ஒட்டு மொத்தமாக இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் நேர்மையான சில தாக்கங்களை ஏற்படுத்துன்றதும் குறிப்பாகவே இது வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கக்கூடியதாகவும் நாட்டுடைய வர்த்தக சூழ்நிலையை மேம்படுத்துறதுக்காகவும் உதவக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த இடத்துல அது பார்க்கப்படுது. இதை தொடர்ந்தே மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவுக்கும் எதிர்க்கட்சியில் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கும் இடையே இந்த ஜிஎஸ்டி விவகாரத்தில் அரசியல் மோதல் அப்படின்றது தொடர்ந்துட்டு நிலவிட்டே வரதாக தான் இருக்குது. இருப்பினும் கூட இந்த 8 மாநிலங்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அப்படின்றது அரசியல் வேறுபாடுகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு பொருளாதார பொதுநலன அடிப்படையாக கொண்டதாக தான் இருக்கணும். வரி விகிதத்தை குறைக்கிறதும் விலைவாசியை கட்டுப்படுத்துறதுக்கு உதவும். இது பொதுமக்களுக்கு நேரடியான ஒரு பலனையுமே அளிக்கக்கூடியதாக அமையும். அதனால் இந்த கோரிக்கைகள் அப்படின்றது மத்திய அரசுடைய அரசியல் நிலைப்பாட்டை எல்லாத்தையும் தாண்டி பொருளாதார ரீதியாக நியாயமானதாக இருக்கணும் அப்படின்னு தான் பல பொருளாதார வல்லுநர்கள் நம்பக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இந்த விவகாரம் அப்படின்றது அரசியல் லாபங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பொதுமக்களுடைய நலனுக்காக மத்திய மாநில அரசுகள் இணைஞ்சு செயல்பட முடியுமா அப்படின்ற விஷயத்தை சோதிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த இடத்துல அது பார்க்கப்படுது. கடந்த காலங்களில் இந்த ஜிஎஸ்டி இழப்பீடு வழங்குறதுல மத்திய அரசு மேலோட்டமாக செயல்பட்டதாக தான் பல மாநிலங்கள்லேருந்து குற்றங்கள் சாட்டப்பட்டுச்சு. ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட போதே முதல் 5 ஆண்டுகளுக்கு மாநிலங்களுக்கு இழப்பீடு வழங்குவதா மத்திய அரசு உறுதியளிச்சிருந்தாங்க. அந்த கோவிட்-19 தொற்று நோயுடைய போது இந்த இழப்பீடு அப்படின்ற விஷயம் வழங்குறதுல மிகப்பெரிய ஒரு தாமதம் அப்படின்றது ஏற்பட்டுச்சு.
இது மாநிலங்களுடைய நிதி நிர்வாகத்திற்கு பெரிய ஒரு சிக்கலான விஷயத்தையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த அனுபவத்தை கருத்தில் எடுத்துக்கிட்டு தான் இந்த 8 மாநிலங்கள் இப்போது இழப்பீடுக்கான புதிய நிபந்தனைகளையும் முன் வச்சிருக்கிறாங்க. இது எதிர்காலத்தில் இது மாதிரியான சிக்கல்கள் ஏற்படுவதை தவிர்க்கிறதுக்கு உதவும் அப்படின்றதோட மாநிலங்களுடைய நிதி உரிமைக்கும் இது ஒரு பாதுகாப்பை வழங்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் அமையும். மேலும் ஜிஎஸ்டி அப்படின்றது ஒரு சமமான வரிமுறையாக இருக்கணும் அப்படின்ற கோரிக்கையோட அதோடைய தொடக்கத்திலிருந்தே எழுப்பப்பட்டுட்டு ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஆனால் அவங்க தற்போதைய இந்த வடிவம் அப்படின்றது சில துறைகளில் அநியாயமாக அதிக வரி விதிக்கிறதும் சில துறைகளில் குறைந்த வரி விதிக்கிற மாதிரியான ஏற்றத்தாழ்வோடு தான் செயல்பட்டுட்டு இருக்குது. இந்த 8 மாநிலங்களுடைய கோரிக்கை அப்படின்றது இந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாத்தையும் சரி செஞ்சு ஒரு சமமான நியாயமான வரிமுறையை உருவாக்குறதுடைய நோக்கமாக தான் கொண்டு இருக்கு. இப்போது இது நாட்டுடைய வரிமுறையோடைய நம்பகத்தன்மையும் நிலைத்தன்மையுமே மேம்படுத்துறதுக்காக இந்த விஷயமானது உதவும். மேலும் இந்திய பொருளாதாரம் பல்வேறு சவால்களை தற்பொழுது எதிர்கொண்டுட்டு இருக்கு. அதனால இந்த பணவீக்கம், வேலை வாய்ப்பு இல்லாதது, உலக அளவில் இருக்கக்கூடிய பொருளாதார அந்த மந்த நிலை மாதிரியான பிரச்சனைகள் மக்களுடைய வாழ்க்கையை தற்பொழுது கடுமையாக பாதிச்சுட்டு இருக்கு. அதோட இந்த ஜிஎஸ்டி வரி விகிதத்தை குறைக்கிறது மூலமா மக்கள் வாங்கக்கூடிய அந்த சக்தியை நமக்கு இன்னும் அதிகரிக்கும். இது பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதோடவே எம்எஸ்எம்இகளுக்கு வரிச்சுமையை குறைக்கிறது, இந்த நிறுவனங்களோட வளர்ச்சியை இன்னும் மேலும் ஊக்குவிக்கிறதோட புதிய வேலை வாய்ப்புகளையும் உருவாக்குறதுக்காக உதவும். அதனால இந்த சீர்திருத்தங்கள் அப்படின்றது வெறும் ஒரு அரசியல் கோரிக்கையாக மட்டுமல்லாம மாறாக நாட்டுடைய பொருளாதார நெருக்கடியை தீர்ப்பதற்கான ஒரு முக்கியமான பொருளாதார தீர்ப்புகளாகவும் இந்த இடத்துல பார்க்கப்படுது. இந்த விவகாரத்தில் மத்திய அரசு காலதாமதம் செய்யாமல் உடனடியாகவே நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றது தான் தற்போதைய கோரிக்கையாக அமைஞ்சிருக்கு. மேலும் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.